உங்கள் காவல் சிநேகிதன் தென்காசி மாவட்டத்தினுடைய பத்திரிகை நிறுவனர் டாக்டர் ச கணபதி சுப்பிரமணியன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய தென்காசி உயர்திரு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் தென்காசி மாவட்டத்தில் வாழ்கின்ற அனைத்து பொதுமக்கள் சார்பிலும் அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மக்கள் சார்பில் வைக்கின்ற கோரிக்கை என்னவென்று சொன்னால், கடந்த கால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியிலே தென்காசி மாவட்டம் தனி மாவட்டமாக அமைக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியருடைய வளாகம் 500 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு இன்று வரை அது திறக்கப்படாமல் இருக்கிறது. மக்கள் பயன்பாட்டுக்கு வரப்படாமல் இருக்கிறது. இதனால் மக்களுடைய வரிப்பணம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்தித்திருக்கிறது. ஆகவே மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தென்காசி மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியருடைய தலைமை அலுவலகம் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆக ஒரு தமிழகத்தில் ஆட்சி நடைபெற்றுகின்ற இந்த தருணத்தில் மாவட்ட ஆட்சியருடைய அலுவலகத்தை முதலமைச்சர் அவர்கள் நீதிமன்றத்தை மிக விரைவாக அணுகி இந்த 500 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள மாவட்ட ஆட்சியருடைய வளாகத்தை மீண்டும் திறந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திட தென்காசி மாவட்டத்திற்குரிய அனைத்து பொதுமக்களும் வர்த்தக பிரமுகர்களும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். ஆகவே மக்கள் வரிப்பணம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. 500 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள கட்டடம் இன்று அது செயல்படாமல் பராமரிப்பு இல்லாமல் சில பாதிப்புகளை தற்பொழுது அது இக்கட்டடமும் இப்பகுதியை சுற்றி அனைத்தும் மிகப்பெரிய சில பாதிப்புகளை சந்தித்து வருகிறது. ஆகவே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிக விரைவாக போர்க்கால அடிப்படையில் இந்த வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் வளாகம் தங்கள் தலைமையில் திறந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திட உங்கள் காவல் சிநேகிதன் பத்திரிகையின் சார்பாக மக்களின் சார்பாக கோரிக்கையை தமிழக அரசுக்கு சமர்ப்பணம் செய்கிறோம்.